இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட். இவங்க ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு 2025க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி எந்தெந்த பிளேஸில் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன்று பின்னாடி ஒன்றா பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபுல் ஓன்ட் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்டு அலைட் சர்வீஸ் கம்பெனி லிமிடெட். இவங்க ஆல் இண்டியா பேசிஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசஞ்சரோட பேக்கேஜ், அதாவது ஏர்போர்ட்டில் வர பேசஞ்சரோட பேக்கேஜ் லோடிங் அன்லோடிங், அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷனல் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான அதே மாதிரி எக்ஸ்ரே மிஷினில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ என்னென்ன பிளேஸில் அப்படின்னா பாட்னாவில் 23 ஓப்பனிங் இருக்குது, விஜயவாடாவில் 24 ஓப்பனிங் இருக்குது, வதோதராவில் 9 ஓப்பனிங் இருக்குது, அதே மாதிரி போர்ட் பிளேயர் இதில் 3 ஓப்பனிங் இருக்குது, கோவாவில் 53 இருக்குது, சென்னையில் 54 இருக்குது. இந்த வேக்கன்சிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th படிச்சிருந்தா போதும். ஆனால் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மினிமம் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கியிருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், நான் கிரீமி லேயர் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 வருஷமும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலாக்ஸேஷனுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மோடு ஃபீஸ் தான், எதுவுமே ஆஃப்லைன் மோட் கிடையாது. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் மூலமாக மட்டும்தான் கூப்பிடுவாங்க உங்களை. அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டணும். இது இல்லாமல் உங்கள் சைன் ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்க் ஆர் பிளாக் இங்கில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரு 20 KB இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தா இதை வச்சு அவங்க உங்களோட எலிஜிபிலிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக 30th ஜூன் 2025 அன்னைக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆஃப்லைன் மோட் கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. மெடிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்ட்ராக்ஷன் இன்டர்வியூக்கான விஷயத்த நீங்கள் கொடுக்குற ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டா நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினலாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஈச் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ 3 monthsக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 21,500, செகண்ட் இயரில் 22,000, தேர்ட் இயரில் 22,500 கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 9 கேஷுவல் லீவு,
12 ஆஃப் பே லீவ் வந்து உங்களுக்கு இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, கிராஜுவேட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை தவிர நீங்கள் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களோட நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு அப்ளிகபிளாக இருந்தால், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னும் போது இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்பர் ஏஜ் லிமிட்டு 27 இயர்ஸ் தான். ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா ஆஸ் பர் ரிலாக்ஸேஷன் நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்கள் கேண்டிடேச்சரை எப்போ வேணால் கேன்சல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட பேக்ரவுண்ட் செக்கு எல்லாம் பண்ணி மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுது. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன், கரெக்டான ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸ், ஸ்கேன் காப்பி இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் லிமிட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்க ப்ராப்பரான என்ஓசியோட, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன் 2ல் வந்துட்டு இந்த வேலைக்காக கேன்வாஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இனிஷியலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் பர் கம்பெனியோட நீடு, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு தான் இந்த ஒர்க்கு கண்டினியூ ஆக போகுது. ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஜாப் தான் இது. அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் போடக்கூடாது. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் அவங்களுக்கும் செக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 30ஆம் தேதிக்குள்ளே வந்து ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுங்க. போஸ்டோ, கொரியரோ, ஆஃப்லைன் மோடோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆன்லைன் மோடுக்கான அந்த ப்ராப்பர் அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கொடுத்துட்றேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணால் போதும். எந்த கம்யூனிகேஷனும் நேரில் இருக்காது. எல்லாமே இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பர்சனல் இமெயில் ஐடியை எப்போயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட ஏஜாக இருக்கட்டும், இல்லை குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜூன் 2025 அன்னைக்கு கட் ஆஃப் டேட்டா வச்சு அதுபடி கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அது 10th 12th டிசி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 9th June 2025, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 30th June 2025. அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து https://www.aaclas.aero. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷனை இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.